ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா எந்த தொழிலையும் நம்ம முன்னாடி வர முடியாது. நம்ம ட்ரேடிங் இல்லை, வேறு எந்த தொழிலையும் சரி, ஒரு செயல் செய்ய சொல்ல நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். இப்போது நம்ம ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் பேசலாம். இப்போ காலையில் எழுந்துச்சி ஒரு வேலைக்கு போகிறோம், நம்ம டிசைட் பண்ணிட்டோம் பர்டிகுலர் வேலைக்கு. அது ரிஸ்க்கோ இல்லை ரிஸ்க் இல்லையோ. இப்போ ஒரு கண்ணாடி தொழில் பண்ணுறாங்க, ஒரு முட்டை தொழில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். ஸோ கண்ணாடி தொழில் பண்ணுறது வந்து வேறு உஷாராக எடுத்துகிட்டு போனால் கீழே இருந்துச்சுன்னா போயிடுச்சு அப்படின்வாங்க. அப்புறம் முட்டை வியாபாரம் பண்ணுறவங்க எடுத்துகிட்டு போக சொல்ல கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆச்சு முட்டை நிறைய வேஸ்ட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு தொழிலும் வந்து அதுக்கேற்ற ரிஸ்க் இருக்குது, அதுக்கேற்ற அந்த தொழிலில் வந்து பழக்கம் இருக்குது, அனுபவம் இருக்கும். ஸோ அனுபவம் வரும், கான்ஃபிடன்ஸ் வரும். இப்போ ஒரு முட்டை தொழில் பண்ணுறவங்க 50 வருஷமாக பண்ணுறவங்க இருக்காங்க, 60 வருஷமாக பண்ணுறவங்க இருக்காங்க, ஏன் 10 வருஷமாக 5 வருஷம் எவ்வளோ வருஷமாக பண்ணுறவங்க இருப்பாங்க. கண்ணாடி தொழில் எவ்வளோ பண்ணுறவங்க வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தொழிலை நம்ம கான்ஃபிடென்ஸாக அதை கற்றுக்கிட்டு ஒரு செயலில் நம்ம ஈடுபட சொல்ல அதுக்குண்டான பிரதிபலன் தான் பணமாக நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது லாபம், வருமானம் எப்படின்னு எடுத்துங்க, அது கிடைக்குது. ஆனால் நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஒரு தொழிலில் ஆரம்பிக்க சொல்ல நம்ம பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னாடி எனக்கு காசு வேணும், காசுக்காக நான் வேலை செய்கிறேன், எனக்கு பணம் வேணும், பணத்துக்காக இந்த வேலை செய்கிறேன் அப்படின்னா அதனுடைய அவுட்புட் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வராது. என்னுடைய கருத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஓகே, சரி. முக்கால்வாசி இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கொயரி பண்ணுவாங்க, சார் இந்த கிளாஸ் சொல்லி தருவீங்களா, இது எவ்வளோ காசு, எத்தனை நாளுக்கு போகும் அப்படின்ற சொல்லி கொடுப்பீங்களா இல்லையா, அது மாதிரி விஷயம்லாம் வந்து நிறைய ரெக்குவயர்மெண்ட் வரும். அவங்களுக்கு முக்கால்வாசி பேர் நான் ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் என்னன்னா, சார் நான் ரொம்ப டைட்டாக இருக்கிறேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நான் வந்து சீக்கிரமாக ரிகவர் ஆகணும், நிறைய லாஸ் ஆகிடுச்சு, அந்த லாஸ் நான் ரிகவர் பண்ணணும், ரிகவர் பண்ணிவிட்டு திரும்ப நான் வந்து என்னுடைய ஃபேமிலியில் செட்டில் ஆகணும், நிறைய பிரச்சனை இருக்குது சார் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக அவங்க கேட்குறது தப்பே கிடையாது. அவங்க உண்மையிலேயே அவங்களுடைய யதார்த்தமான விஷயம், அதுதான் ரியாலிட்டி, அவங்களுடைய விஷயம். ஆனால் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, நான் அப்பயே சொன்னேன்ல, ஒரு தொழிலை நம்ம கற்றுக்க வர சொல்ல அதனுடைய அவுட்புட் நம்ம பணமாக எதிர்பார்த்தோம் அப்படின்னா அதை கற்றுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்க சொல்ல எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ வந்து உங்களுக்கு ஃபேமிலியில் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றப்போ நீங்கள் இப்போ கற்றுக்கணுன்ற மைண்ட் உங்களுக்கு வராது. ஏன்னா உங்களுக்கு பண தேவை இருக்குது. இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் உங்கள் குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்க்கணும், வீட்டு வாடகை கட்டணும், ஒரு இஎம்ஐ கட்டணும், வேறு சில செலவுகள் இருக்குது. அப்படின்றப்போ அவ்வளோ கமிட்மெண்ட்டோடு வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டு பண்ணணும் சார் அப்படின்ட்டுலாம் வந்து உங்கள் மனசு வந்து கற்றுக்க விடாது. ஏன்னா உங்களுக்கு பணம் வந்து தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது உங்களுக்கு கற்றுக்கணுன்ற ஒரு உணர்வு வராது. அப்போது ஃபஸ்ட்டு அதுக்கெலாம் சொல்யூஷன் பாருங்கள். ஒரு வேறு என்ன வேலை தேடுங்க. அதுக்கான ஒரு பாதிக்கு முக்கால்வாசி உங்களோட கிளியர் பண்ண முடியுமா, சார் நான் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார், எனக்கு ஒரு ஏதோ வாடகை, வீட்டு வாடகை, பசங்க ஸ்கூல் செலவு, வீட்டு ப்ரொவிஷன் செலவு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், இப்போ நான் வந்து முழுக்க கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அவங்களுக்கு தான் வந்து ஓகே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. ஏன்னா டைம் எடுக்கும், ஒரு 3 6 மாதம் கூட ஆகும், 6 மாதத்தில் 1 வருஷம் கூட ஆகும். ஏன்னா ஒருத்தருடைய மனநிலைமை வெவ்வேறு. இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா இது மாதிரி சொல்லுவாங்க, சார் நான் வந்து ஓரளவு கற்றுக்கிட்டேன், இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகிடுச்சு வச்சுங்களேன் இவர். சார் இப்போ என்ன சொன்னார், சார் நான் லைவ் மார்க்கெட்டில் நான் ரெகுலராக பண்ணுறேன் சார் அப்படின்னு. ஓகே சார், இது மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த தொழிலில் அவங்க மேலே வர முடியும். இப்போ இந்த வியூஸ் அவங்க சொன்னாங்களே, இப்போ மார்க்கெட் வந்து வியூஸ் சார் நான் இங்கே என்ட்ரி எடுத்துங்க, ஏன்னா ரியல் ட்ரேட் இது பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் எப்படின்னா, ஓகே இந்த ட்ரேடில் எனக்கு இவ்வளோ நஷ்டம் வரும் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ என்ன 10 மணி 14 நிமிஷத்துக்கு வந்து சார் எனக்கு என்ட்ரி எடுத்துருக்கேன் அப்படின்னாரு. ஓகே ஸ்டில் வெயிட்டிங், அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அப்புறம் எனக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டேன் சார் இந்த இடத்துல, ஏன்னா வந்து 1:2 கிட்ட கிடச்சிச்சு, ரிஸ்க்கும் கம்மியாக இருக்குது. ஓகே மார்க்கெட் வேறு ரொம்ப நேரமாக வந்து மூமெண்ட் டைமில் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தேன்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ ரிஸ்க் வந்து கம்மி தான். ஆனாலும் இனிமேல் வந்து மார்க்கெட் இப்படி வருமா இல்லை இங்கேருந்து மேலே போகுமா தெரியாது. ஆனால் அந்த மன உளைச்சல் வந்து தேவையில்லை, வேணாம் எனக்கு 1:2 கிடச்சிட்டு நான் வந்து சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 22 டிசம்பர். நீங்கள் எந்த வீடியோ எப்போ கிடைக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எங்கே நீங்கள் உங்களுடைய மென்டர் இருக்காங்களோ அவங்களுக்கு எஃபர்ட் எப்படின்னா ஒரு 4 நாளில் 2 நாளில் ஒரு வாரத்தில் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறது கிடையாது. அது நிரந்தரமாக வந்து அது ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்து எந்த டவுட்டை எப்படி கேட்டாலும் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ நான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் தகவல் அதை சார்ந்த விஷயங்கள் என்ன சந்தேகம் இருந்தாலும் அதை வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கலான்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஸோ இந்த இடத்துல இன்றைக்கி வந்து அவங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தாங்க கேட்டுக்கிட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து ரிஸ்க்கை வந்து இந்த லோ இருந்துச்சு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மேலே போயிட்டாங்க, அதுக்கப்புறம் ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ட்ராவல் பண்ணிட்டு தாங்க. இதில் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் என்ன, இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் இன்றைக்கி ஒரு நாளில் ட்ரேட் பண்ணல, ஒரு நாளில் அவங்களுடைய வியூஸை ஷேர் பண்ணல, கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் அதுக்காக அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ட் இப்படி போகுதுன்னா இதில் நம்ம எந்த மாதிரி ப்ளே பண்ணணும், இல்லை என்னென்ன கவனிக்கணுன்ற விஷயம் அவங்களுக்கு புரியுது. அதனால் அவங்களுக்கு என்ட்ரி எடுத்து அவங்களோட எக்ஸிட் ஆகிறாங்க.
அதே மாதிரி நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதையோ அல்லது என்னுடைய டெலிகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷன் எஜுகேஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வேறு யார்கிட்டே நீங்கள் கிளாஸ் கற்றுத்தீங்க தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட நிறைய டிஸ்கஸ் வச்சுங்க. அவங்களுக்கு உங்களுடைய டவுட்டு நீங்கள் யார்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்கக்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு டவுட்லாம் கேட்டு ஒன்றுனா கிளியர் பண்ணிட்டு எஃபர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் என்ட்ரி எடுத்திருக்கேன், எனக்கு வந்து 10 டைம் இந்த மாதிரி என்ட்ரி இருக்க சொல்லும், என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. அதாவது இந்த 10 லாஸ் என்ட்ரி எடுத்தாங்க இல்லையா, ஸோ மார்க்கெட் போய் கீழே ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கு. எத்தனை டைம் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்குன்னு பாருங்கள் சார். 10 டைமில் வந்து ஒரு 7 டைம் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கு, இல்லை 10 டைமில் 3 டைம் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கு. அப்போது அந்த செட்டப் மேலே அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஏன்னா நெக்ஸ்ட்டு ட்ரேட், அதான் நாளைய ட்ரேடிங் செஷனில் எந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்தால் நம்ம வந்து அந்த லாஸை நேற்றோடைய லாஸை கவர் பண்ணலாம். அல்லது நாளைக்கும் ஒரு வேளை நஷ்டம் அடைஞ்சிச்சுன்னா எவ்வளோ நஷ்டம் அடையும், நேற்றோடைய நஷ்டம் எவ்வளோ, இன்றைக்கி எவ்வளோ நஷ்டம் எவ்வளோ அப்படின்றது கணக்கு போட்டு அடுத்த லெவல் பண்ணாங்களே அவங்க கண்டிப்பாக நீங்கள் முன்னேறுவீங்க. அதுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கான்ஃபிடன்ஸ்னால் ஒவ்வொரு ட்ரேட் செட்டப்பும் இந்த மாதிரி இந்த ட்ரேட் போகும், அதாவது ஒரு 100% இல்லைனா கூட ஒரு 65-70% இது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இது தான் இப்படி தான் போகுது அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த கான்ஃபிடன்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள். அதே மாதிரி இப்போது நீங்கள் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லையோ பிரேக் அவுட் பிரேக் டவுன்லையோ உங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ, இப்போ ஒரு நீங்கள் வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா எஃப்இஜி எத்தனை டைம் ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறமா வந்து ஆர்டர் பிளாக் எத்தனை டைம் ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறமா வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் எத்தனை நடக்குது, இதெல்லாம் ஒன்றுனா கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் பண்ணிட்டு எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எஃப்இஜி வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது சார், எனக்கு வந்து ஃபேர் வேல்யூ கேப் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது, நான் நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கேன். ஓகே, தப்பு இல்லை. அப்போ அந்த ஃபேர் வேல்யூ கேப் கிட்ட என்ன செட்டப் நம்ம எதிர்பார்க்கலாம், அந்த இடத்துல வந்து என்ன என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் ஒரு சார்ட் 10 சார்ட் போட்டால் ஆகாது. உங்களுக்கு கம்மினா கூட ஒரு 500 சார்ட் 1000 சார்ட் வந்து போட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அந்த செட்டப்பில் நீங்கள் ஊறி போயிட்டுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த செட்டப் மேலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.